அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனிமேல் தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் ட்விஸ்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக 2026 கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது? பிக் ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? வெற்றி கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது 300% உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பு அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் உச்ச அதிபதி இந்த 2026ஆம் ஆண்டின் துவக்கத்தில் வக்ரம் பெற்று விரயத்தில் வலம் வருகிறார். அது ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் உச்சபலம் பெற்று அமர்கிறாருங்க. இது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக ஜென்மகுரு அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாது என்று சொல்வார்கள். ஆனால் அது முற்றிலும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குரு ஜென்மத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் போதுதான். அதனால் ஜென்ம குருவாக இருந்தால் சிரமம் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏனென்றால் ராமருடைய அவதாரமே வனவாசம் செல்லும் போதுதான் அவருடைய அவதாரத்திற்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. எனவேதான் ஜென்மகுரு உச்சபலம் பெறும் தருணம் என்பது அமோகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமே தவிர சிரமங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் ராமர் அவதரித்த போதும் குரு பகவான் ஜென்மத்தில் தான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக சரிவர பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச பலத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம். அது வாழ்க்கையில் யதார்த்தமாக வருகின்ற சிரமங்கள் தான் தவிர குரு ஜென்மத்தில் அமர்வதால் நிச்சயமாக எந்த ஒரு சிரமமும் வராது. ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்றவர் முழு சுபகிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அவர் ஜென்மத்தில் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். புத்திரக்காரகனின் அருளால் மிக பெரிய அளவில் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல நல்ல மாறுதல்களை உறுதியாக சந்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் உங்களுடைய ஜென்மம் பிறப்பு எதற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அமைவதால் மிகப்பெரிய அளவிலான திருப்பு முனையாக அமைவதோடு மட்டுமல்லாது வெற்றி உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அமைப்பு அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த செயலை செய்தாலும் மனதில் குழப்பத்துடன் செய்ய வேண்டாம். தெளிந்த மனநிலையுடன் செய்யுங்கள். அனைத்திலும் அமோகமான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சனி பகவான் 9இல் வலம் வருகிறார் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இந்த வருடம் முழுவதும். அதே சமயம் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் மாதத்திலிருந்து முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனியின் அமைப்பால் சந்திக்க முடியும். எனவே தொழில் வளம் சிறக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ஆரிய வெற்றி கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்கள் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கொடுக்கும் ஆண்டாக
26 உறுதியாக அமையும். ஏனென்றால் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்ச்சி அடைகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக முதலீடுகளை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தல் போன்ற அனைத்தும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பலம் வந்தாலும் நவம்பர் மாதத்தில் அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார். அஷ்டம ராகுவின் ஆதிக்கம் விலகக்கூடிய வேளை வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே பாதிக்கு மேல் அவர் செல்லக்கூடிய தருணமாக அமைய போவதால் நிச்சயமாக ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மோட்சக்காரகன் வலம் பெறுவதை காட்டிலும் ஜென்மராசியில் நுழைந்து பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறப்போகிறார். எனவே மோட்சக்காரகனின் அருள் என்பது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பக்குவத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கேதுவின் அமைப்பு இந்த வேளையில் நிதானத்துடன் செயல்பட்டு நிறைந்த மாறுதலை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேது சிரமங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்து உறுதியாகவே மாறுகின்றன. ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் கேது ஜென்மத்தில் இருப்பது சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 6லும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சமும் பெறப்போகிறார். எனவே மங்களகாரகன் உச்சம் பெறும் ஆண்டாக பார்க்கக்கூடிய இந்த வருடம் என்பது மிக சிறப்பாக நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உங்களது கனவு ஆசை நிறைவேறும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உழைப்பை கடினமாக இல்லாமல் எளிய முறையில் மாற்றி மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வருடத்தில் 1லிருந்து 12 இடம் வரை மாறி மாறி வலம் வருகின்றன. நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை முக்கூட்டு கிரகநிலைகள் உருவாக்கினாலும் கூட பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் சில நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கூட்டு கிரகங்கள் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில், சினிமாவில் நல்ல வாய்ப்பும், நாடகம் உள்ளிட்ட சின்னத்திரையில் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மேலும் சிறப்பான வாய்ப்புகள் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அமோகமான யோகத்தை பெறக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன். எனவே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த 2026இல் மிக சிறப்பான யோக வாய்ப்பு என்றால் நிச்சயமாக அது சனிதான் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குரு பகவானும், அதை தொடர்ந்து ராகு கேதுவும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சிறப்பான ஆண்டாக அமைவதால் ஆவலுடன் எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து தொடர்ந்து 9 வாரம் வருடம் துவங்கியதிலிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.